Hi dears, welcome to SK Phonics and Spoken English Academy. I am your Sarana Kumar. So இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி சார் பார்க்க போகிறோம், அதாவது இ அப்படிங்கிற ஒரு வவ்வல் இருக்குல்ல, அந்த வவ்வலில் ஷார்ட் சவுண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பிகினிங்லேயே என்ன பண்ணியிருந்தோம், அதாவது ப்ரீவியஸாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த இ கூடிய 3 கான்சோனன்ட் பிளண்ட் வச்சு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சவுண்ட் எப்படி கொடுக்குன்னு பார்த்தோம்னா அகைன் 3 சவுண்ட்ஸ் எப்படி வருது, அதாவது இன்னைக்கு 3 கான்சோனன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி அது எப்படி ஃபோனிங் கொடுக்குது, என்ன மாதிரி சவுண்ட்ஸை மேக் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இ கூட எல் வருது இல்லைங்களா, சிங்கிள் எல் வந்தாலும் சரி இல்லை டபுள் எல் வந்தாலும் சரி இல் சவுண்ட் தான் கொடுக்கும். அப்போ இஎல் வருது அப்படின்னா இது எப்படி நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னா எல் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும், புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பிஇஎல்எல் அப்படின்னு வந்துச்சுன்னா இது எப்படி நம்ம ரீட் பண்ணணும், பிக்கு இப்பு சவுண்டு, இஎல்எல் அப்படின்னா எல் சவுண்டு, அப்போ இப்பு ப்ளஸ் ஏன்னா நமக்கு பே அப்படின்னு வரும், அப்போ பெல் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும், புரியுதுங்களா? சரி, அப்போ டிஇஎல்எல் டிஇஎல்எல் எப்படி ரீட் பண்ணோமா, டிக்கு இட்டு சவுண்டு, இஎல்எல்லுக்கு எல் சவுண்டு, இப்போ இட்டு ப்ளஸ் ஏ டேன்னு வரும், அப்போ டெல் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து டபிள்யூஇஎல்எல் அப்படி இந்த வேர்டு இருக்குது, இது எப்படி நம்ம ரீட் பண்ணணும், டபிள்யூக்கு இவ்வு சவுண்டு, இஎல்எல்லுக்கு எல் சவுண்டு, அப்போ இவ்வு ப்ளஸ் ஏ நமக்கு என்ன வரும், வே அப்படின்னு சவுண்டை கொடுக்கும், அப்போ வெல் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அடுத்து எஃப்இஎல்எல் அப்படின்னு இந்த வேர்டு இருக்குது, இது எப்படி நம்ம ரீட் பண்ணோம், எஃப்க்கு இஃப்பு சவுண்டு, இஎல்எல்லுக்கு எல் சவுண்டு, அப்போ இஃப்பு ப்ளஸ் ஏ நமக்கு என்ன கிடைக்கும், ஃபே அப்படின்னு சவுண்டு இருக்கும், அப்போ ஃபெல் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து எஸ்இஎல்எல் அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி இது பண்ணணும், எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு, இஎல்எல்லுக்கு எல் சவுண்டு, இப்போ இஸ் ப்ளஸ் ஏ சே அப்படின்னு வரும், அப்போ செல் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து எஸ்எம்இஎல்எல் அப்படின்னு இந்த வேர்டு இருக்குது, இது எப்படி நம்ம ரீட் பண்ணோம், எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு, எம்இஎல்எல் அப்படின்னா மெல் அப்படின்னு சொல்ல கொடுக்கும், அதாவது எம்முக்கு இம்மு சவுண்டு, இக்கு ஏ சவுண்டு, இம்மு ப்ளஸ் ஏ மேனு வரும், அப்போ மெல் அப்படின்னு வருது, புரியுதுங்களா? இப்போ இது எப்படி ரீட் பண்ணோமா, எஸ்எம்இஎல்எல் அப்படிங்கிற விட ஸ்மெல் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும், புரியுதுங்களா? அடுத்து பாருங்க இடி வந்துச்சுன்னா ஏட் அப்படின்னு வரும், என்ன வரும், இடி வந்துச்சுன்னா எட்டு அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணோம், இடி வரும்போது ஏட் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம், எப்படி ஏட் அப்படின்னா இட்டுங்கிறது லைட்டாக சவுண்ட் வரும், புரியுதுங்களா? இப்போ பாருங்க பிஇடி அப்படிங்கிறது பெட் அப்படின்னு என்ன வரும், பெட் அப்படின்னு வரும், ஏன்னா பிக்கு இப்பு சவுண்டு, இடிக்கு ஏட் சவுண்டு, இப்போ இப்பு ப்ளஸ் ஏ பே, அப்போ பெட் அப்படின்னு வரும், புரியுதுங்களா? அடுத்து பாருங்க ஆர்இடி இப்படிங்கிறத எப்படி நம்ம ரீட் பண்ணோம், ஆருக்கு இரு சவுண்டு, இடிக்கு எட் சவுண்டு, இப்போ ஆர்இடி அப்படிங்கிறத ரெட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து எஃப்இடி அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணணும், எஃப்க்கு இஃப் சவுண்டு, இடிக்கு எட் சவுண்டு, இப்போ எஃப்இடி அப்படிங்கிறத ஃபெட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து எல்இடி இப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணணும், எல்லுக்கு இல் சவுண்டு, இடிக்கு எட் சவுண்டு, அப்போ இல்லு ப்ளஸ் ஏன வரும் லே, அப்போ லெட் அப்படின்னு வரும், புரியுதா, லெட் வரும். அடுத்து எம்இடி அப்படிங்கிற வேர்டு எப்படி பண்ணணும், எம்முக்கு இம் சவுண்டு, இடிக்கு ஆட் சவுண்டு, இப்போ எம்இடி மேக் அப்படின்னு சொல்லி வரணும், என்ன வரும், மேக் அப்படின்னு வரும். அடுத்து என்இடி அப்படின்னு வரும், எண்ணுக்கு இம் சவுண்டு, இடிக்கு ஆட் சவுண்டு, அப்போ நேக் அப்படின்னு என்ன வரும், நேக் அப்படின்னு சொல்லி நம்ம சவுண்டை கொடுக்கும், புரியுதுங்களா? ஐ அண்டர்ஸ்டுட் கிளியர்லி நவ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் இஎஸ்டி, இ கூட எஸ்டி சேரும்போது என்ன சவுண்டை கொடுக்குது அப்படின்னா எஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், என்ன கொடுக்கும், எஸ் அப்படிங்கிற சவுண்டு தான் நம்ம கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஇஎஸ்டி அப்படின்னா இது எப்படி நம்ம ரீட் பண்ணோம், டிக்கு இட்டு சவுண்டு, இஎஸ்டிக்கு எஸ் சவுண்டு, அப்போ டி ப்ளஸ் ஏ வரும், டே அப்படின்னு வரும், அப்போ டெஸ்ட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும், எப்படி பண்ணணும், டெஸ்ட் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பிஇஎஸ்டி அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணுறது, பின்னா இப்பு சவுண்டு, இஎஸ்டி அப்படின்னா எஸ் சவுண்டு, அப்போ இப்பு ப்ளஸ் ஏன்னா நமக்கு பே அப்படின்னு வரும், பெஸ்ட் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து ஆர்இஎஸ்டி அப்படிங்கிற அந்த வேர்டு எப்படின்னா ஆருக்கு இரு சவுண்டு, அப்போ இரு ப்ளஸ் ஏன்னா வரும் ரே அப்படின்னு சொன்னதுக்கும், அப்போ ரெஸ்ட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து என்இஎஸ்டி அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணணும், எண்ணுக்கு இன் சவுண்டு, அப்போ இன்னு ப்ளஸ் ஏ என்ன சவுண்ட் நமக்கு நே அப்படின்னு சொன்னதுக்கும், அப்போ நெஸ்ட் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அடுத்து டபிள்யூஇஎஸ்டி அப்படிங்கிற வேர்டு எப்படி ரீட் பண்ணணும், டபிள்யூக்கு இவ்வு சவுண்டு, அப்போ இவ்வு ப்ளஸ் ஏ நமக்கு என்ன வரும், டே அப்படின்னு வரும், அப்போ வெஸ்ட் அப்படின்னு வரும். அடுத்து சிஹெச்இஎஸ்டி அப்படிங்கிற எப்படி சாப்பிடணும், சிஹெச்னா இட்டு சவுண்டு, ஏன் எஸ்ட்னா இஎஸ்டினா எஸ் சவுண்டு,
அப்போ இச் ப்ளஸ் ஏ நமக்கு என்ன வரும் சே, அப்போ செஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஓகே, ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் டு அப்டேட்டிங் யுவர் ரீடிங் ஸ்கில்ஸ். Do you have any clarification? Just ask me in the comment section. I will explain in later video. Thank you for watching. We will see you in the next video.